தலைவா நீ கிரேட். ஜியோ ஏர்டெல் பயனர்களுக்கு அதிர்ச்சிதான். சரியான நேரத்தில் மார்க்கெட்டை தொடங்கிய பிஎஸ்என்எல். இந்தியாவின் 3 தனியார் டெலிகாம் சேவை நிறுவனங்களும் தங்களது டெலிகாம் திட்டங்களின் கட்டணத்தை சுமார் 26% வரையில் உயர்த்துவதாக அறிவித்திருந்தது. இந்த புதிய திட்டம் ஜூலை 4 முதல் அமலுக்கு வந்தது. இதனால் பயனர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளான நிலையில் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனம் நேரம் பார்த்து தனது மார்க்கெட் யுக்தியை தொடங்கி கவனத்தை பெற்று வருகிறது. லாஸ்ட் ஓவரில் 6 அடிப்பது போல் சேவைகளை வாரி வழங்கி வந்த முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா ஆகிய 3 தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மாதாந்திர ரீசார்ஜ் திட்டம் தொடங்கி காலாண்டு திட்டம், வருடாந்திர திட்டம் என அனைத்தின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளன. ஜியோ நிறுவனம் தனது பயனர்களுக்கு 5G சேவை குறைந்த தொகையில் வழங்கி வந்தது. ஆரம்பத்தில் ஏர்டெல், வோடஃபோன் போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு தான் பயனர்கள் அதிகமாக இருந்தனர். அதன்பின் வந்த சில நிறுவனங்கள் தனது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்தவுடனே சென்றது. தற்போது நாடு முழுவதும் அதிகம் பயன்படுத்தும் தொலைத்தொடர்பாக இருப்பதாக ஜியோ இருந்து வருகிறது. அதன்பின் தான் பாரத் நிறுவனத்தின் ஏர்டெல், வோடஃபோன் போன்ற சிம்கள் பயன்படுத்தப்படுவது அடுத்தடுத்த வரிசையில் இருந்து வருகிறது. மேலும் முதலாக யூனிகான் மற்றும் அரசு நிறுவனத்தின் பிஎஸ்என்எல் குறைந்த விலையில் சேவைகளை கொடுத்து வந்தது. ஆனால் இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்தே பிஎஸ்என்எல் 4G சேவைகளை கிடைக்க இருந்தன. இதற்கேற்ப பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் 2G மற்றும் 3G டவர்கள் அனைத்தையும் 4G டவர்களாக மேம்படுத்தும் பணியானது கிட்டத்தட்ட முடிந்தது. ஆனால் உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக 4G சேவைகள் கிடைப்பதில் மேலும் தாமதம் ஏற்பட்டது. இதனால் பிஎஸ்என்எல் கஸ்டமர்கள் அதிருப்தியில் மற்ற டெலிகாம் நிறுவனங்களுக்கு மாறத் தொடங்கினர். ஆனால் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் விலையை அதிகரித்ததால் இதற்கு பிஎஸ்என்எல் நிறுவனமே பரவாயில்லை என பயனாளர்கள் மீண்டும் மாறத் தொடங்கியுள்ளனர். இதனால் பயனாளர்கள் அதிகரித்ததால் 10,000 மொபைல் டவர்களை 4G தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மேம்படுத்திவிட்டதை அறிவித்திருக்கிறது. இதனால் பிஎஸ்என்எல் 4G சேவைகள் அடுத்த சில மாதங்களில் கிடைக்க இருப்பது உறுதியாகிவிட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை சில மாவட்டங்களில் 4G சேவைகள் கிடைத்தாலும் இணைய பயன்பாட்டின் வேகம் என்பது பொறுமையாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. வடமாநிலத்தில் உள்ள சில மாநிலங்களில் முழுமையாக 4G சேவை கிடைத்து வருகிறது. நாடு முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் பிஎஸ்என்எல் 4G சேவைகள் தொடங்கப்படலாம். ஆகவே ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் டெலிகாம் கஸ்டமர்களுக்கு மேலும் ஒரு நம்பிக்கையான நிறுவனமாக பிஎஸ்என்எல் மாறியிருக்கிறது. 4G சேவைகள் தொடங்கப்பட்டால் கட்டாயம் மற்ற நிறுவனங்களை விட அதன் விலை மலிவாகவே இருக்கும். பிஎஸ்என்எல் இன்னும் 5G சேவையை கொண்டு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் லேண்ட்லைன் என்பது மத்திய அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் சாதனங்களை தான் பயன்படுத்தி வந்தனர். அதேபோல் ஜியோ சத்தமே இல்லாமல் அதன் மலிவு விலையில் ரூபாய் 149, 179 உள்ள 2 பேக்குகளை நீக்கியுள்ளது. தற்போது ஜியோவில் மலிவு விலைகளாக 189 ரூபாய் பிளான் மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.